ஓபிஎஸ் செங்கோட்டையன் ஒரே காரில் பயணித்தது குறித்த கேள்விக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தெரியவில்லை, வந்தால்தான் தெரியும் என பதிலளித்து சென்றிருக்கிறார். இன்றைய தினம் தேவரின் குரு பூஜை மற்றும் ஜெயந்தி விழா அனுசரிக்கப்படும் நிலையில் தமிழகத்தின் முக்கிய அரசியல் கட்சியின் தலைவர்கள் பசுமுன் சென்று மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது பசுமுன் செல்வதற்காக மதுரையிலிருந்து ஓபிஎஸ் உடைய காரில் செங்கோட்டையன் புறப்பட்டு சென்றிருக்கிறது. இன்றைய அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளையும் கேள்விகளையும் எழுப்பப்பட்டிருக்கிறது. அது குறித்தான கேள்வி எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் முன்வைக்கப்படும் போது தெரியவில்லை, வந்தால்தான் தெரியும் என அவர் பதிலளித்து சென்றிருக்கிறார். இது இதுபோன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக மாறியிருக்கிறது. அதிமுகவிலிருந்து பிரிந்திருக்கக்கூடிய நபர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என அன்னை கால்மலாக செங்கோட்டையன் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க தானே முன்னின்று செயல்படுவேன் என செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து பேசுவதற்காக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. பசுமுன் செல்வதற்காக மதுரையிலிருந்து ஓபிஎஸ் உடைய கார்ல செங்கோட்டையன் போறாரு. பிரிந்தவர்கள் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை செங்கோட்டையன் தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் பசும்பொன் அரசியல் களமா மாறியிருக்கா? செங்கோட்டையனுடைய இந்த தொண்டர்கள் மத்தியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? வணக்கம். இது நீங்க சொன்னது மிக சரியானது. அதாவது தொடர்ந்து திரு செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும், எல்லோரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்துக் கொண்டிருந்தார். நடுவில் பிஜேபி கூப்பிட்டு அவர் கொஞ்சம் அவருடைய வேகத்தை குறைத்து போக சொல்லி அது அப்படி போலான்ற மாதிரி சொன்னதால் அவர் அமைதியாக இருந்தார். நான் பேசிக்கொண்டேதான் இருக்கிறேன். நீங்களும் சேர்ந்து ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் சேர்ந்து தான் ஒன்னா போக முடியும், போலான்னாரு. நீங்கள் சொல்லியது போல இன்றைய தினம் அதற்கு அச்சாரம் இட்டது போல அவர் ஓபிஎஸ் அண்ணனை சந்தித்து அந்த காரில் சென்றிருப்பது தொண்டர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழகம் முழுவதும் உள்ள தொண்டர்கள் மிக மகிழ்ச்சியாக இதை பார்ப்பார்கள். இருவரும் சேர்ந்தால் பெரிய வெற்றி என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே குடியிருக்கும் தொண்டர்கள் முடிவெடுப்பார்கள், அந்த தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நீங்கள் அதைத்தான் கேட்டீர்கள். அதனுடைய எதிரொலியாக என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றேன். இந்த பழனிசாமியை நாம் எதிர்த்து பேசுவதாலேயே இதை நான் கேட்கவில்லை. பழனிசாமிக்கு அதிகாரம் இருக்குமே ஆனால் கட்சியில் அவருடைய நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் ஓபிஎஸ் அண்ணனை கட்சியிலிருந்து எடுத்தார், எங்களை எல்லாம் நீக்கினார். எல்லாம் வழக்கு மன்றத்தில் நிலுவையில் வழக்கு இருக்கிறது, ரைட். இப்ப ஏன் செங்கோட்டையன் அண்ணனை ஏன் நீக்கவில்லை? இவ்வளவு நேரம் எந்தவித ஆக்ஷன் அவரால் எடுக்க முடியவில்லை. காரணம், அவருடைய கீ இல்லை. அவருடைய கீ பிஜேபியிடம் இருக்கிறது. அந்த ரிமோட் கண்ட்ரோல் டெல்லியிலிருந்து சொன்னாதான் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. ஆகவே இதற்கு பயந்து கொண்டுதான் செயல்படுகிறார் பழனிசாமி என்பதை இதை உணர்த்துகிறது, காட்டுகிறது. ஆகவே தினமும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் செங்கோட்டையன் எல்லோரிடமும். அதுதான் உங்களுக்கு தகவல். அந்த ஒற்றுமைக்கு வித்திட வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கிவிட்டார், ஓப்பனா வெளியில வந்துட்டார். இனிமேல் எல்லோரும் சேருவோம் என்கிற நம்பிக்கை எனக்கும் வந்துவிட்டது. ஆகவே நிச்சயமாக கட்சி எல்லோரும் சேர்ந்து ஒரே பாதையில் செல்லும் பொழுது மக்கள் வரவேற்பார்கள், தொண்டர்கள் போற்றுவார்கள். அதுதான் உண்மை. சார், இப்போ பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்றிணைவாங்களா என்ற கேள்வி எழுந்திருக்கு. அது பிரிஞ்சவங்க சேர்றாங்களா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடிப்படை விதி என்ன சொல்லுதுன்னா, கட்சியிலிருந்து ஒரு நபர் நீக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களோட எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது. அந்த விதியை மீறி செங்கோட்டையன் செயல்பட்டிருக்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தாலுமே கூட அதை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணாம அவர் இந்த மாதிரியான ஒரு போல்டான ஒரு மூவ் எடுக்கிறாரு சார். அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கட்சியோட சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தா இருக்கு. ஒருவேளை அப்படி ஒரு சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்னும் சந்தேகமே படாதீங்க. ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாத கண்ணன்ற ஒரு பாட்டு வர மாதிரி பிஜேபி சொல்லுகிறது, செயல்படுகிறார்கள். அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பது அவருடைய ஒரு ஆசையாக, பிடிப்பாக, கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்தாலும் அது நீங்கள் சொல்லுவதுதான் சரி. மத்தியில இருந்து பிஜேபி சொல்வதைத்தான் செயல்படுத்துகிறார்கள். அப்படி இல்லைன்னா பழனிசாமி இவ்வளவு நேரம் கார்ல ஏறினவுடனே செங்கோட்டையன் நீங்க சொல்ற மாதிரி பிஜேபியோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னா அது கூட்டணியில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாதா? அதிமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தாதா? அடுத்தடுத்த தேர்தல்களை அவங்க எப்படி சந்திப்பாங்க? ஓட்டு வங்கி பாதிக்காதா? பல பழனிசாமிகளை பார்த்தவர் அமித்ஷா அவர்கள். ஆகவே எந்த நேரத்திலும் பழனிசாமி கை கொடுத்து விட்டால், வெளியேறினால், கூட்டணியிலிருந்து வெளியே சென்றால்
அடுத்ததாக அதிமுக பெயரில் ஒரு அணியை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடிய ஒரு முடிவாக கூட இதை நீங்கள் பார்க்கலாம். தவறே கிடையாது. ஆகவே நீங்கள் சொல்லுவதுதான் சரி. இயங்குகிறார்கள். ஆனால் அது கட்சிக்கு நல்லதா போய் முடிய வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. அதுதான் தொண்டர்கள் விருப்பமும் கூட. ஆனால் பழனிசாமி இப்பொழுதாவது யோசனை செய்ய வேண்டும். ஏனென்று கேட்டால் இருவர் சந்திப்பு என்பது முன்னாள் முதல்வர் அம்மாவிற்கு மிகவும் நெருக்கமாக இருந்த அவர் வழிபாதை அமைத்து கொடுத்து பிரச்சாரத்துக்கு அமைத்து கொடுத்த நம்பிக்கைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், என்னை போன்றவர்கள் இவர்கள் எல்லாம் வெளியிலே இருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும். முதலில் பழனிசாமி எல்லோரும் சேர்ந்து போக வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிற்கு வந்தால்தான் மக்களும் தொண்டர்களும் நம்மை நம்புவார்கள். ஒரு பசுமனையா ஒரு மாபெரும் தலைவராக தென்னிந்திய மக்களால் தெய்வமாக வணங்கப்படுகின்ற தேசியமும் தெய்வீகமும் எனது கண்கள் என்று சொன்ன அந்த தலைவருடைய பிறந்த நாளில் அவர்கள் சேர்ந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு புகழேந்தி.